பைரவியின் கதை. ஒரு சின்னஞ்சிறு கிராமம், ரொம்ப அமைதியான இடம். ஆனா இராத்திரி நேரத்துல பயன்தான் எங்கோ நிறைஞ்சிருக்கும். ஏன்னா பைரவி இருக்கா, அவ பேய். அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு ஆலமரத்துல தான் அவ குடியிருக்கா. பைரவிய பத்தி நிறைய கதைகள் இருக்கு. யாருமே இராத்திரி நேரத்துல தனியா வெளிய வர மாட்டாங்க. பைரவிய பாத்துடுவோம்னு பயம். அவ எதுக்கு பேயானா? கிராமத்துக்கு கடைசியில ஒரு பெரிய ஆலமரம். பாக்குறதுக்கு அழகான மரம் தான். ஆனா அது பைரவியோட வீடு. அந்த மரத்தடியில ஒரு சின்ன கோயிலும் இருக்கு. பைரவி அந்த மரத்துல இருந்து கிராமத்தை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறாங்க. யாராவது அந்த மரத்துக்கு பக்கத்துல போனா பைரவிக்கு கோபம் வந்துடும். கிராமத்து பெரியவர் பேரு சோமு. அவர் பைரவிய பத்தி நிறைய கதைகள் சொல்லுவார். சோமுவோட கதைகள் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். பைரவி ஒரு சாதாரண பொண்ணுதான், அவளுக்கு ஒரு சோகமான கதையும் இருக்குன்னு ஒரு நாள் சோமு சொன்னார். எல்லாரும் ஆர்வமா கேட்டாங்க. சில நாட்கள்ல இராத்திரி நேரத்துல விசித்திரமான சத்தங்கள் கேட்கும். சில பேர் அழுற சத்தம் கேட்டதா சொல்லுவாங்க. சில பேர் சிரிக்கிற சத்தம் கேட்டதா சொல்லுவாங்க. பைரவிக்கு கோபம் வந்துருச்சுன்னு எல்லாரும் பயப்படுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவை சூட்டிக்குவாங்க. ஒரு இராத்திரி சில பசங்க அந்த மரத்துக்கு பக்கத்துல போனாங்க. அவங்களுக்கு பயம்தான், ஆனா துணிஞ்சவங்க மாதிரி நடிச்சாங்க. திடீர்னு ஒரு நிழல பார்த்தாங்க. அந்த நிழல மரத்துக்கு பின்னாடி இருந்து வந்துச்சு. அது பைரவியோட நிழலா? பசங்க பயந்து ஓடிட்டாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பைரவி அந்த கிராமத்துல தான் இருந்தா. அவ ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கு ஒரு காதலன் இருந்தா, ரகி. ரகுவும் பைரவியும் ஒருத்தர் ரொம்ப நேசிச்சாங்க. அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு நாள் ரக் காணாம போயிட்டா. பைரவி ரொம்ப கஷ்டப்பட்டா. ரகுவை எல்லா இடத்துலயும் தேடினா. ரகு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு பைரவிக்கு தெரிய வந்துச்சு. அவ மனசு ரொம்ப உடைஞ்சு போச்சு. பைரவிக்கு ரொம்ப கோபமும் வருத்தமும் வந்துச்சு. அவர் ரகுவையும் அவன் பொண்டாட்டியும் சபிச்சா. அப்புறம் அவ அந்த மரத்துல தூக்கு போட்டு செத்துட்டா. அன்னில இருந்தே பைரவி அந்த மரத்துல பேயா அலையுறா. அவளோட கோபத்தை வெளிக்காட்டுறா. கிராமத்து மக்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவங்க பைரவியோட ஆவிக்கு சாந்தி வேண்டினாங்க. மரத்தடியில ஒரு கோயில கட்டினாங்க. ஒவ்வொரு வருஷமும் பைரவிக்கு ஒரு விசேஷ பூஜை பண்ணுவாங்க. பைரவியோட ஆவிக்கு அமைதி கிடைச்சது. கிராமத்து மக்கள் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க.